வணக்கம் நண்பர்களே. 60 வயதை கடந்த பிறகு பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனை ஏற்படுகிறது. அது என்னவென்றால் கை கால்கள் பலவீனம், நடக்கும்போது தடுமாற்றம், படிக்கட்டில் ஏற சிரமம், மூட்டு வலி, தசை சோர்வு போன்றவை. நான் இளமையில் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தேன், ஆனா இப்ப கொஞ்சம் நடந்தாலே சோர்வாகி விடுகிறது என்று பலரும் கூறுகிறார்கள். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வயது அதிகரிக்கும் போது உடலில் தசை அளவு குறைய ஆரம்பிக்கும். இது இயல்பான ஒன்று. இதை மருத்துவத்தில் சார்கோபீனியா அப்படின்னு அழைக்கப்படுவார்கள். அதாவது தசை இழப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சரியான உணவுகளை தினமும் சாப்பிடுவதன் மூலம் தசை வலிமையா நீண்ட காலம் பாதுகாக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு கை கால் பலமா இருக்க கட்டாயம் சாப்பிட வேண்டிய 4 அற்புதமான உணவுகளை பற்றி தான் விரிவா பார்க்க போறோம். வீடியோவா முழுமையா பாருங்க. கடைசியில ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன். அது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயன்படும். ஸோ வீடியோவா கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்குது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த 4 உணவுகளை பார்த்துடலாம். அதுல நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய உணவு முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை மிகவும் சாதாரணமாகவும் எளிமையாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு உணவு. தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகள்ல மிகவும் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது முருங்கைக்கீரை. ஏன் இது ரொம்ப சிறப்பா நம்ம சொல்றோம்னா, முருங்கைக்கீரையில கால்சியம் சத்து, இரும்பு சத்து, புரதச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி போன்ற பல சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவு தான் முருங்கைக்கீரை. இதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் தசைகளை வலுப்படுத்துகிறது, எலும்புகளை உறுதியாக்குகிறது, மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு பயன்படுது, உடல் சோர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. எப்படியெல்லாம் இந்த கீரையை சாப்பிடலாம்னா, கீரையை கூட்டு, கீரை அடை, கீரை சூப்பு, கீரை பொரியல், இந்த மாதிரி வாரத்துக்கு 3 இல்லைன்னா 4 முறை சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் வாரத்துக்குன்னு அந்த கீரையை வாங்கி உருவி சமைக்க கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நினைப்பீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஒரு மாதத்திற்கு தேவையான முருங்கைக்கீரைகளை நீங்கள் சேகரித்து உங்கள் வீட்டு நிழலில் நீங்கள் காய வைங்க. இல்லைன்னா ரொம்பவுமே ஈரப்பதமாக இருந்தால் வெயிலில் கூட காய வச்சுக்கிறேங்க. அது கூடவே நீங்கள் கருப்பு உளுந்தையும் ஒரு மாதத்திற்கு தேவையான அளவை எடுத்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. அதே மாதிரி முருங்கைக்கீரையுமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வெறுமனமே வடச்சட்டியில் ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லாவே பவுடராகவே அரைச்சிருங்க. நல்லா பவுடராக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு தினமும் சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் இந்த முருங்கையில பவுடர், அது நம்ம உளுந்தும் முருங்கைக்கீரை இலையும் ரெண்டையுமே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நீங்கள் உங்களுடைய சாதத்தில் டெய்லி போட்டு நீங்கள் சாப்பிட்டு வாங்க. நெய் ஊற்றியும் சாப்பிட்லாம், இல்லை சும்மாவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு தேவையான முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடச்சிரும். உங்களுடைய மூட்டு வலி குறையும், உங்களுடைய முதுகு வலி குறையும், உங்கள் கை கால்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 30 நாட்கள் சாப்பிட்டு வாங்க. அப்புறம் உங்கள் உடலில் நடக்கக்கூடிய மாற்றத்தை கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். என்னால் இந்த மாதிரி தயாரித்து நான் செய்ய முடியாது அப்படின்னும் சிலர் நினைப்பீங்க. அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியாவும் நான் கொடுக்குறேன். ஆன்லைன், ஆஃப்லைன், ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரியான ஆன்லைனில் என்ன இருக்குன்னா, முருங்கைக்கீரை பவுடர் சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அங்கே போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம். இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது முருங்கைக்கீரை பவுட்ரு. ஸோ நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம். இல்லைன்னா காலையில் வெறும் வயிற்றில் 1 கிளாஸ் சுடு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் முருங்கையில பவுடர் கலந்து நீங்கள் குடிக்கிறா இருந்தாலும் குடிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சூப்பாக கூட செஞ்சு குடிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் முருங்கையில பவுடரை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அப்போ தான் உங்கள் உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2வது உணவு என்னன்னா பேரிச்சம்பழம் தாங்க. பேரிச்சம்பழமும் ஒரு சூப்பரான உணவு. 60 வயதுக்கு பிறகு உடல் சக்தி குறையிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுவான பிரச்சனை. அந்த சக்தியை இயற்கை முறையில் நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு உணவு தான் பேரிச்சம்பழம். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இயற்கையான சர்க்கரை, இரும்பு சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், நார்ச்சத்து. இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் உடனடியாக உங்கள் உடலுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். இரத்த சோகை தடுக்கப்படும். நரம்புகளுடைய செயல்பாடு மேம்படும். இதயம் ஆரோக்கியமாக்கப்படும்.
எவ்வளவு சாப்பிடணும்னா தினமும் 2ல இருந்து 4 பேரிச்சம்பழம்ங்கிறதே போதுமானது. சிறிய குழந்தைகள்னா 2 போதும். ரொம்ப பெரியவங்க அப்படின்னாலும் 2 போதும். மிடில் ஏஜ்ல இருக்கவங்க 4 இல்லைன்னா 3 எடுத்துக்கலாம். 2ங்கிறதே போதுமானது தாங்க. ஸோ அதிகமாக எடுக்க வேணாம். 2 to 4 எடுத்துக்கிட்டா போதும். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா முட்டை தாங்க. இது தசைகளை பலமா வச்சுக்கிறதுக்கும் உடலுக்கு புரதத்தை கொடுக்கறதுக்கும் பயன்படுது. நம்மளுக்கு உடலுக்கு வந்து புரோட்டீன் ரொம்பவே அவசியம். ஸோ அந்த புரோட்டீனை ஃபில்பில் பண்றதுக்கு முட்டை வந்து பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது புரதம் வந்து நிறையாவே தேவைப்படும். அதனால தான் 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு முட்டை வந்து ஒரு சிறந்த உணவாக கருதப்படுது. இதில் வந்து உயர்தர புரதம் வந்து இருக்குது, விட்டமின் டி இருக்குது, விட்டமின் B12, செலினியம், இது எல்லாமே முட்டையில் கிடைக்குது. இதனால என்ன நன்மைகள் ஏற்படுதுன்னா தசை இழப்பை குறைக்கலாம், கை கால் வலிமையை அதிகரிக்கலாம், எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு முட்டை பயன்படுது, நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கு, கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு. ஏன்னா வயதானவர்களுக்கு கண் பார்வை அந்த மங்கல் இதெல்லாம் வரும், கண் உலர்ச்சி, இந்த மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும்ல, அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு முட்டை வந்து பயன்படுது. ஸோ எப்படி முட்டையை வந்து சிறந்த முறையில் சாப்பிட்லான்னா வேக வைத்த முட்டை எடுத்துக்கிறதாங்க ஆரோக்கியமானது. முட்டைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றி பொரிச்சு வறுத்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. வேக வைத்த முட்டை ஒரு நாளைக்கு 1 முட்டை இல்லைன்னா 2 முட்டை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு போதும். ஓகேங்களா? நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிறணும். ஹாஃப் ஆயில்லாம் சாப்பிடக்கூடாது. நல்லா அவிச்ச முட்டைகளை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கிறணும். ஸோ நல்லா வேக வைத்த முட்டைகளை சாப்பிட்றது தான் உங்களுக்கு சிறந்த ஒரு ஆரோக்கியம். ஏன்னா விட்டமின் டி வந்து நிறைய உணவுகளில் இருக்காதுங்க, சில உணவுகளில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம முட்டையை எடுக்க சொல்கிறோம். காளான், முட்டை, இதில் தான் விட்டமின் டி இருக்கும். விட்டமின் டி உடலுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் வந்து எவ்வளவு தான் கால்சியம் நிறைந்த உணவுகளை நீங்கள் தனியாக சாப்பிட்டாலும் உடல் வந்து உறிஞ்சாது. உடலில் வந்து விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிடும்போது உறிஞ்சி கொள்ளும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதனால் விட்டமின் டி உடலுக்கு ரொம்பவும் தேவை. விட்டமின் டிக்காக நம்ம சூரிய ஒளியில் நிற்க சொல்லுவோம். ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்து நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா பாதாம் மற்றும் வேர்க்கடலை தாங்க. இது மிகவும் சிறந்த ஒரு உணவு வயதானவர்களுக்கு. இது வந்து ஒரு சின்ன ஒரு உணவு மாதிரி தெரியலாம். ஏன்னா வேர்க்கடலைலாம் என்னென்னா ஒரு சாதாரண உணவு தான் கருதுவாங்க. முக்கியமாக அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் வேர்க்கடலைலாம் ஒரு சின்ன உணவு, ஒரு சாதாரண உணவு அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர்ப்பாங்க. வீட்டில் இருக்கும் ஆனால் சாப்பிட மாட்டாங்க, பெருசாக எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்னா நல்ல கொழுப்பு, புரதம், மெக்னீஷியம், விட்டமின் இ, இது எல்லாமே இருக்குது. ஏழைகளுடைய பாதாம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வேர்க்கடலையில் வந்து ஸோ இந்த உணவுகளை எடுக்கும் பொழுது என்ன நன்மைகள் ஏற்படும்னா தசை வளர்ச்சிக்கு இது உதவும், மூளையுடைய செயல்பாட்டை மேம்படுத்தும், உடலுக்கு சக்தியை அதிகரிக்கும், நரம்புகளை வந்து வலுப்படுத்தும், இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ வேர்க்கடலையை எடுத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை தினமும் நீங்கள் எடுத்துக்கலாம். இரவில் ஊற வச்சு காலையில் அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா வேக வைத்து அவித்து சாப்பிடலாம். எண்ணெயில் ஊற்றி அந்த எண்ணெயில் பொரிச்சுலாம் எடுப்பாங்களா காரக்கடலை, அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. வேர்க்கடலையே ஊற வச்சு சாப்பிடலாம், இல்லைனா வேக வச்சு சாப்பிடலாம். ஸோ இதை எண்ணெயில் தாளிச்சுலாம் சாப்பிட வேண்டாம். வெறுமனமே நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நீங்கள் பாதாமை எடுத்துக்கிட்டிங்கன்னா இரவில் நீங்கள் ஊற வைக்கணும். அதாவது 5 பாதாம் எடுத்துக்கிறங்க. 5 பாதாம்ங்கிறதே அளவு உங்களுக்கு போதுமானது, அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். 5 பாதாமை இரவுலையே ஒரு கப் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த பாதாமோடைய அந்த தோலை நீக்கிட்டு அந்த உள்ளே இருக்க பருப்பை மட்டும் நீங்கள் சாப்பிடணும். ஸோ இதுதான் சிறந்த முறை. பாதாம் வாங்கி சாப்பிட முடிஞ்சவங்க பாதாம் எடுத்துக்கிறங்க, பாதாம் வாங்க முடியாதவங்க வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே விதமான நன்மைகளை தான் கொண்டது. ஸோ ஆனால் வேர்க்கடலை வந்து விலை ரொம்ப கம்மி, ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த 4 உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிறங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஆமாங்க, இந்த 4 உணவுகள் கூட நீங்கள் சில பழக்க வழக்கங்களை வந்து மாற்றிக்கொள்ளணும். தினமும் வந்து என்ன பண்ணணும்னா உடற்பயிற்சி வந்து செய்யணும். ஸோ உடலுக்கு ரொம்பவும் முக்கியமானது உடற்பயிற்சி. அதுக்கு நீங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு 30 நிமிடமாவது நடைப்பயிற்சி செய்ய வேண்டும். அடுத்து 2வது விஷயம் என்னென்னா போதுமான தண்ணீர் வந்து குடிக்கணும். ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் வந்து தண்ணி வந்து ரொம்பவுமே உடலுக்கு அவசியம். 3வது விஷயம் நல்ல தூக்கம். 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா நீங்கள் தூங்கணும். தூக்கம் இல்லைன்னா பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். 4வது விஷயம் வந்து சூரிய ஒளி.
காலையில் 20 நிமிடம் நீங்கள் சூரிய ஒளியில் வந்து நிற்கலாம், உட்காரலாம், யோகா பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம். இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் செய்யலாம். சும்மா வெறுமனே உட்கார்ந்தா கூட போதும். இதனால் உங்கள் உடலுக்கு ஃப்ரீயாக விட்டமின் டி வந்து கிடைக்கும். இதனால் எலும்புகள் பலப்படுத்தப்படும். கால்சியம் நிறைந்த உணவுகள் நீங்கள் சாப்பிடும்போது முழுமையாக உங்கள் உடல் வந்து உறிஞ்சிக்கொள்ளும். ஸோ விட்டமின் டி ரொம்பவே முக்கியம். அது நம்மளுக்கு ஃப்ரீயாகவே சூரிய ஒளியில் கிடைக்கிது. இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்கே எப்போவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். நண்பர்களே, 60 வயதுங்கிறது பலவீனமாக இருப்பதற்கான வயதே கிடையாது. சரியான உணவு மற்றும் நல்ல வாழ்க்கை முறையை நீங்கள் பின்பற்றினால் 80 வயதிலையும் நீங்கள் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். ஸோ இப்போ பார்த்து இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.